Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Stat Pro Tekla இதுக்குண்டான டிஃபரன்ஸ் என்ன எது எப்பப்ப படிச்சா நமக்கு கரெக்ட்டா இருக்குங்கிறது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி நான் பார்த்தேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்அகாடமில இருந்து பாத்தீங்க அப்படினா coming December 28th பாத்தீங்க அப்படினா சிவில் இன்ஜினியர்க்கான கேட் 2022 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So அதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு நீங்க வந்து கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படினா நியூ பேட்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நீங்க இதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா யூஸ் கோட்னு சொல்லிட்டு கிராக் கேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டுக்கான ட்ரிக்ஸ் அதுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அதுக்கு அப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 18+ ஹவர்ஸ் வந்து டீச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் அதே போல பாத்தீங்க அப்படினா அன்அகாடமில இருந்து நெக்ஸ்ட் காம்பேக்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா December 29th ஈவினிங் 6 PM ஓகேங்களா 6 PM க்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைவா தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் 1 to 3 அதுக்கு அப்புறம் ரேங்க் 4 to 50 க்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 4 to 50 க்கு அமேசான் வவுச்சரும் அதுக்கு அப்புறம் ரேங்க் 1 to 3 க்கு பாத்தீங்கன்னா 3 month சப்ஸ்கிரிப்ஷனும் இல்ல அப்படினா உங்களுக்கு வந்து அமேசான் வவுச்சர் ரெண்டுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு கிடைக்கும். இதே போல இத வந்து நீங்க வந்து அன்லாக் பண்ணனும் இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அது என்ன கோட்னு பாத்தீங்க அப்படினா கிராக் கேட் அப்படிங்கிறது தான். சோ இதனுடைய லிங்க் நான் கொடுக்கிறேன். அதுல போய்ட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டாபிக் போகலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ நமக்கு ஸ்டாட் ப்ரோ அதுக்கு அப்புறம் டெக்லா இது ரெண்டும் தான் நமக்கு இப்போ முக்கியமா இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா ஈடாபு இருக்கு இல்லையா சிலர் பாத்தீங்க அப்படினா ஸ்டாட் ப்ரோ ஆர் ஈடாப் ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல இப்போதான் நீங்க வந்து நியூவா அனாலிசிஸ்க்குள்ள அந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்க அப்படினா ஸ்டாட் ப்ரோ படிக்கலாமா இல்ல டெக்லா ஏனா இப்போ டெக்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அதனால ஸ்ட்ரைட்டா டெக்லாவே படிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஜெனரலா பாத்தீங்க அப்படினா எல்லாரும் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணிருப்போம். ஒரு பில்டிங் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம தெரிஞ்சுதா ஆகணும். அதை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட் ப்ரோ தான் ப்ரிஃபர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம ஜெனரலா என்ன எடுப்போம் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படினா கான்கிரீட் தான் மேக்ஸिमम எடுப்போம். ஸ்டீல்ங்கறதே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டஃப் தான் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டோம். நம்ம காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்க அப்படினா ஏதோ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இல்ல அபார்ட்மெண்ட் கமர்ஷியல் பில்டிங் ஒரு ஹாஸ்பிடல் இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். இல்ல ஒரு லைப்ரரி இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் எடுத்து அதுக்கான அனாலிசிஸ் நாம பண்ணிருப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல வந்துரும். நம்ம ஜஸ்ட் ஸ்டாட் ப்ரோல பாத்தீங்க அப்படினா ஒரு நோட் கொடுத்துட்டு அதாவது ஒரு அந்த பீம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பீம் காலம் வர இடத்துல ஒரு நோட் கொடுத்துட்டு அந்த நோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த பீமோட சைஸ் என்ன காலமோட சைஸ் என்ன ஸ்லாபோட திக்னஸ் என்னன்னு மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து மினிமம் பார் எவ்வளவு கொடுக்கணும் மேக்ஸिमम டயா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படினா சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம டைரக்ட்டா அனாலிசிஸ் பண்றது மட்டும் தான் நம்ம ஸ்டாட் ப்ரோல பாத்துறோம். கரெக்ட்டுங்களா? பேசிக்கா நம்ம காலேஜ்ல அத படிச்சிருப்போம். சோ அதையும் தாண்டி நமக்கு டெக்லால என்ன இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா அடிஷனலா நமக்கு இருக்குது ரொம்ப முக்கியமானது கனெக்ஷன். ஓகேங்களா? சோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா முக்கியமான வித்தியாசம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுல பிராக்டீஸ் பண்றதுக்கோ சரி இல்ல மாடலிங் கிரியேட் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜோட ப்ளஸ் நீங்க அனாலிசிஸும் அதுல ஈஸியா பண்ணிக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா அத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க அனாலிசிஸ்னா என்னன்னே தெரியாம டைரக்ட்டா டெக்லால போனீங்க அப்படினா கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ ஸ்டாட் ப்ரோ இருக்கு அப்படினா அதுல வந்து ரொம்ப ஈஸியான process தான் இருக்கும். சோ நீங்க அத வெச்சு அந்த அனாலிசிஸ்க்கான டெக்னிக்கலா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கறதை நீங்க அத வெச்சு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் நீங்க டெக்லாக்குள்ள வந்தீங்க அப்படினா பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அனாலிசிஸ்னா இதுதான் process. ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் என்ன ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி எடுக்கணும். அந்த டெஃபினிஷன்லாம் என்னங்கறது நீங்க ஸ்டாட் ப்ரோலயே பார்த்துட்டு வந்துருவீங்க. ஓகேங்களா? அப்பவே நீங்க தியரிட்டிக்கலாவும் படிச்சிருவீங்க. அதே போல சாஃப்ட்வேர்ல எப்படி பண்ணனும்ங்கறதும் பார்த்துருவீங்க.
அதே தான் நீங்கள் டெக்லாவில் பண்ண போகிறீங்க. பட் டூல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். கரெக்டாக அடிஷ்னலாக நம்மளுக்கு என்ன இருக்கும், கனெக்ஷன்ஸும் சேர்த்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால் என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, ஸ்டாட் ப்ரோ பேசிக்காக வச்சுக்கிட்டு டெக்லாக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டாட் ப்ரோ படிக்கலாம் டைம் இல்லை, நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து டெக்லா மட்டும்தான் இப்போ படித்தாகணும், நான் அதில் தான் ஜாப்புக்கு போக போகிறேன் அப்படின்னா, அதே போல் தான் டெக்லாவில் சாஃப்ட்வேருக்குள்ளே டேரெக்டாக போயிடாதீங்க. பேசிக்கான அனாலிசிஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அப்புறம் டெக்லாக்குள்ளே போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். டேரெக்டாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் தான் நம்மளுக்கு, அதாவது இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் வந்து எப்போ வந்து எதை படித்தா கரெக்டாக இருக்கும்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, ஸ்டாட் ப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் லெவலில் ஸ்டாட் ப்ரோ கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வேறு சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் போக வேண்டாம், ஸ்டாட் ப்ரோலேயே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வெளியில் வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு, நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது ஸ்டாட் ப்ரோவில் கிடைச்சாலும் சரி, டெக்லாவில் கிடைச்சாலும் சரி, எனக்கு வந்து உடனே ஜாப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய சாஃப்ட்வேர் படிக்கணும்னு நினைப்போம். ஓகேங்களா? அப்போ இருக்க டைமில் நீங்கள் ரெண்டுமே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். உடனே ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம ஏன்னா நம்ம ஸ்டாட் ப்ரோ காலேஜ்லேயே படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ டெக்லாவில் மட்டும் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 50% தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் வந்து டெக்லாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து போகிறீங்க, டெக்லா மட்டும் நான் டெக்லா ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு அதை வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அனாலிசிஸ் ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஜாப் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெக்லா மட்டுமே படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஜாப் உங்களுக்கு உடனே கிடைச்சாகணும், பேசிக்காச்சும் நான் தெரிஞ்சே ஆகணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டுமே படிச்சிங்க அப்படின்னா தான் எதுலையாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதுதான் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட் ப்ரோ தான் நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜாப்குள்ளே போயிட்டு தான் நான் வந்து டெக்லா லேர்ன் பண்ணேன். ஓகேங்களா? டெக்லாக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணி அந்த டெக்லாக்காகவே ஸ்டே பண்ணி படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு டெக்லா ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக டெக்லா வந்து ஜாப் வந்து எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா டெக்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. பேசிக் தெரிஞ்சால் வேணால் டெக்லா கரெக்டாக இருக்கலாம். பட் ஸ்டாட் ப்ரோ டெக்லா ரெண்டுமே லேர்ன் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே லேர்ன் பண்ண பாருங்கள். ஹையாக அதாவது அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்லாக் கொடுங்க, பட் ஸ்டாட் ப்ரோ தெரியாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ அதே போல் டெக்லாக்கு இன்ஸ்டியூட்ஸும் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இன்ஸ்டியூட் தெரியலை. நீங்கள் வந்து பெங்களூரில் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பெங்களூரில் தான் நான் வந்து அதிகமாக அதை வந்து கம்பெனிஸும் அதிகமாக பார்த்தது பெங்களூரில் தான், இன்ஸ்டியூட்டும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெங்களூர்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் தெரியும். பட் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட் வேணும், அதாவது இப்போ உங்களுக்குன்னு தனியாக இருக்கும்ல, இப்போ ஏதாவது ஒரு ஜாப் வந்து சர்ச் பண்ணுவீங்க, அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டெக்லாவில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் தேவைப்பட்டு அவங்க ஒரு டாபிக் டீச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வேணுங்கிறது ஃபஸ்ட்டே போயிட்டு சொல்லிவிட்டு அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பெங்களூரில் இன்ஸ்டியூட்ஸ் நிறையவே இருக்குது, அதனால் அங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.